உச்சரிப்பதாக கூறி தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் உலமாக்கள், ஜமாத்தார்கள் சந்திப்பு மற்றும் சமய நல்லிணக்க இப்தார் பெருவிழா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்கு சிதம்பரம் நகர தலைவர் அன்வர் அலி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன், தொல் திருமாவளவன், அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் அனைவரும் ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தொடர்ந்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தொல் திருமாவளவன், பேராசிரியர் காதர் மொய்தீன் ஆகியோர் உரையாற்றினர். இதையடுத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இந்த வரலாறு இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். தமிழை பேசுகிறோம், தமிழை உச்சரிக்கிறோம் என்று கூறிக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கவும், தமிழை பற்றி, தமிழுடைய பண்பாட்டை பற்றி எடுத்துச் சொல்லவும், அதே நேரத்தில் இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கு இடையில் ஒரு நல்லிணக்கம் நிலவ வேண்டும் என்ற இந்த அற்புதமான கருத்துக்களை தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே அவர் பரப்பி வந்திருக்கிறார். அந்த தொடர்ச்சி மீண்டும் மூன்றாவது முறையாகவும் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த தொகுதி மக்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைப்பதற்காக இந்த கூட்டம் நிகழ்ந்திருக்கிறது. திமுக கூட்டணிக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் பிரயோஜனமில்லாத வாக்கு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். நாமக்கல் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராமலிங்கத்தை ஆதரித்து பரமத்தியில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக அமரும் போது தமிழகத்திலிருந்து நிறைய பேர் எம்பியாக செல்ல வேண்டும். நாமக்கல்லில் தேசிய ஜனநாயக கூட்டணி சரித்திரம் படைக்கும். லாரி, கோழிப்பண்ணை மற்றும் நெசவு தொழில் மூலம் இந்தியாவின் வளர்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் பெரும் பங்கு வகிக்கிறது என்றார். மேலும் திமுக கூட்டணிக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் பிரயோஜனமில்லாத வாக்கு. சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு என அனைத்தின் விலையையும் உயர்த்திவிட்டு முதல்வர் ஸ்டாலின் போய் பேசுகிறார். திமுக மற்றும் அதன் கூட்டணிக்கு போடும் ஓட்டு பாவ ஓட்டு என விமர்சனம் செய்துள்ளார். தென்காசியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகர் வாகை சந்திரசேகர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதையொட்டி திமுக, அதிமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் உள்ளிட்ட அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக இந்தியா கூட்டணி சார்பில் ராணி ஸ்ரீகுமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரை ஆதரித்து தென்காசி மாவட்டம் குத்து கல்வலசை பகுதியில் நடிகர் வாகை சந்திரசேகர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தலாக கருதப்படுகிறது. அந்த வகையில் மீண்டும் மோடி ஆட்சி அமைந்தால் இனி வரும் காலங்களில் ஜனநாயக முறையில் நடைபெறக்கூடிய தேர்தல் நடைபெறாது. மாறாக ராணுவ ஆட்சியைப் போல, சர்வாதிகார ஆட்சியைப் போல செயல்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். ஆண்டிப்பட்டியில் தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து கனிமொழி எம்பி பரப்புரை மேற்கொண்டார். தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து திமுக மாநில மகளிரணி செயலாளர் கனிமொழி ஆண்டிப்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திற்கு வருவதாக இருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா எந்த ஓட்டும் விழப்போவதில்லை என்று தெரிந்து கொண்டுதான் வரவில்லை என்றார். எப்போதும் தமிழக மக்களை கண்டு கொள்ளாத பிரதமர் தேர்தல் வந்தவுடன் தமிழகத்தை சுற்றி சுற்றி வருகிறார். எத்தனை முறை தமிழகத்தில் சுற்றி வந்தாலும் பாஜக எப்பொழுதும் நோட்டாவிற்கு கீழேதான் என தெரிவித்துள்ளார். சீனா ஆக்கிரமித்த இந்திய பகுதிகள் குறித்து பிரதமர் மோடி பேசாமல் இருப்பது ஏன் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி கேள்வி எழுப்பியுள்ளார். தென்காசி நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி பரப்புரை மேற்கொண்டார். தென்காசி கொடிமரம் பகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர் சாதிர், துணைத் தலைவர் சுப்பையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தமிமுன் அன்சாரி, தனது 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் இந்திய பகுதியை சீனா ஆக்கிரமித்ததை பற்றி பேசாமல் என்றோ நடந்த கச்சத்தீவு விவகாரம் குறித்து தற்போது மோடி பேசுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர்,
வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை உள்ளிட்டவை பாஜகவின் கிளை கழகங்களாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த பட்டியலில் தேர்தல் ஆணையமும் இணைந்துவிட்டதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, உங்களை ஒரு மாவீரராக தன்னைத்தானே சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் அவர்களே, இந்தியாவுடைய நிலத்தை சீனா உங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலே ஆக்கிரமித்திருக்கிறது. அதை பற்றி நீங்கள் பேசாமல் என்றோ முடிந்து போன ஒரு வாரத்தை கிளப்பி நீங்கள் வாக்கு அறுவடை சேர்க்க துடிக்கிறீர்களே. இன்றைய அருணாச்சல பிரதேசத்தில் நம்முடைய இந்திய எல்லைகளை ஆக்கிரமித்து 30 கிராமங்களுக்கு சீனா மொழி பெயரை சீன அரசு சூட்டியிருக்கிறது என்று சொன்னால், இதை தடுக்க துப்பற்ற நரேந்திர மோடி அவர்களே, போலி தேசப்பற்றை நீங்கள் முன்வைக்கலாமா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.